எங்கள் தலைவன் சொல்வான், நாம் சாதாரணமானவர்கள், சாகலாம், ஆனால் சத்தியம் செத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பிள்ளைகள், வெல்வோம். அதை உறுதியாக நீ நம்பு. எல்லாவற்றிலும் மாற்றம் கொண்டு வர முடியும். ஏன்? அதற்கான சிந்தனையை விதைத்து விட்டு சென்றான் தலைவன். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற கனவை கையெழுத்து விட்டு சென்றிருக்கிறான். இவர்களைப் போலவா கட்சி தேர்தல், இதை தவிர வேற சிந்தனை உண்டா? மக்கள் அரசியல் எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது? 1000 ரூபாய் கொடுத்து விட்டு 1000 முறை இல்லை 5000 முறை சொல்லி காட்டுகிற தேர்தல் அரசியல், கேடுகட்ட தேர்தல் அரசியல். தேர்தல் வரும்போது சிலிண்டர் விலை 200 ரூபாய் குறையுது. ஏன் 200 ரூபாய் குறையுது? கஷ்டமா இருக்கு மக்களுக்கு. கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்ச என்ன இதுக்கு கொண்டு வந்த அந்த விலையை ஏத்தின? மக்கள் கஷ்டப்படுவார்கள் என்று தெரிகிற போது அந்த விலையை ஏத்துகிறவன் எப்படியடா தலைவனாக இருக்க முடியும்? நாங்கள் மறுபடி வென்று வந்தால் நீட்டு தேர்வை மாநிலங்கள் விரும்பினால் நடத்துவோம். நீட்டு தேர்வு பாதிக்கப்படும், பாதிக்கப்படாது, ஏழை எளிய மக்களை பாதிக்குமா பாதிக்காதா என்ற ஒரு தூரப்பார்வை, தொலைநோக்கு, ஒரு கனவு இல்லாது எப்படி கொண்டு வந்த? நீ என்னடா தலைவன்? ஜிஎஸ்டியால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள், அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், அன்றாடங்காட்சிகள். ஏனென்றால் 100 நாள் வேலைக்கு போகிற எங்க அம்மா 1 கிலோ பருப்புக்கு என்ன வரி கட்டுறாளோ அதை தான் அதானி அம்பானி பொண்டாட்டியும் கட்டுகிறார்கள். வரி ஒன்றாக இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கா? இதை நீ சிந்திக்க வேண்டாமா? குழந்தைகள் சாப்பிடுகிற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி விதித்தனி, முதலாளிகளின் தங்க பிஸ்கட்டுக்கு 3 நாள் விவாதம் செஞ்சு வெறும் 3 விழுக்காடு வரி விதிக்கிறாயே, நீ யாருக்கான அதிகாரத்தை கட்டமைக்கிறாய்? இந்த தேர்தல் நாட்டை ஆண்டு நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய தலைவர்களை தேர்வு செய்கிற தேர்தலா, இல்ல உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்கிற புரோக்கர்களை தேர்வு செய்கிற தேர்தலா? உன் மனச்சான்று தொட்டு சொல். இவர்களை ஒழிக்காமல் மாற்றத்தை எப்படி உருவாக்குவாய்? எப்படி உருவாக்குவாய்? கேவலம் இது கூட தெரியாதா? கச்சத்தீவு பிரச்சனையை தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தெரிந்து கொண்டேன் என்று ஒரு நாட்டை 10 ஆண்டுகள் எல்லா அதிகாரத்தையும் வைத்தாண்ட ஒரு தலைவர் சொல்வது கேவலம். தகவல் அறிவு உரிமை சட்டம் எளிய பிள்ளைகள், இங்க உட்கார்ந்துருக்க பிள்ளைகள் என்ன நடக்குது ஏது நடக்குது நாட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அதிகாரமற்ற எளிய மக்களுக்கு. அது நீ போட்டு தேசிய நெடுஞ்சாலை போட எவ்வளவு செலவாச்சு, நீ எத்தனை காலத்துக்கு சுங்க வசூலிப்பிய, டோல் வசூலிப்பிய கேட்டு நீ தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டு வந்துரு பார்ப்போம். குஜராத் கலவரத்தை பற்றி எடுத்துட்டு வந்துரு, மணிப்பூர் கலவரத்தை பற்றி ஒரு தகவல் உரிமை சட்டத்தை தகவல் கேட்டு வந்துரு பார்ப்போம். வராதே. ஆனால் கச்சத்தை பற்றி உடனே வருது. அதான் அண்ணாமலை தான் எடுத்து கொடுத்தார். அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் இங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. நீ என்னங்கடா நேர்மையாளர்கள்? 40 தொகுதி கொண்ட பீகாரிலே 7 கட்டமாக தேர்தல், அதே 40 தொகுதி கொண்ட என் மண்ணிலே ஒரே கட்டமாக தேர்தல், முதலாக தேர்தல், 20 நாளில் தேர்தல், 44 நாளாகுது என்பதற்கு கேவலம். கேவலம் கேட்டா டிஜிட்டல் இந்தியா என்ன கொடுமை இது? நீ பீகார்ல 7 கட்டம், எனக்கு ஒரு 4 கட்டமாவது நடத்து. எங்களை மாதிரி பிள்ளைங்க 10 நாள் ஆச்சு, எம்பிட்டு கத்துறது, எவ்வளவு சுத்துறது? உனக்கு கொளுத்த பணம் இருக்கு, அதிகார கட்டமைப்பு இருக்கு, நீ சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு ஆள் இருக்கு, எனக்கு யாருக்கா? அப்ப என்ன ஜனநாயகம்? ஜனநாயகத்தில் சரிவாய்ப்பு சமவாய்ப்புலாம் ஏமாற்று, வெற்று வார்த்தை. இது கொடுமை. நான் கூண்டுக்குள்ள இருந்து கூவுற சேவலாக இருப்பதால் என்னை அடைத்து என் குரல் வலையை முடக்குகிறாய். ஒரு நாள் கூரையில ஏறி கூவுகிற காலத்தை நான் உருவாக்குவேன். அன்னைக்கு அகில உலகமே என்னை திரும்பி பார்க்கும். என் குரலை கேட்கும், என் கருத்தை உற்று நோக்கும், என் பக்கம் திரும்பும். நீ பார்த்துக்கிட்டே இரு. நீங்க என்னடா சின்ன பயில ஏதோ கத்திரிக்கடை கத்துக்க, காசு கொடுக்காம குவார்டர் பிரியாணி காசு 200 ரூபா கொடுக்காம உனக்கு 10 பேர் கொடுவானா? 10 பேர் கொடுவானா? 10 பேர். நான் இந்த இடத்துல பேசுறேன்னு யாருக்கும் தெரியாது. பேச ஆரம்பிச்ச உடனே என் பேச்சு காற்றில் கலந்தவன் வந்து கூடியவன் இங்க இருக்கிற என் உடன் பிறந்தவன். நீ இங்க பாரு,
ஒரே ஒரு தாள் சுவரொட்டி சீமான் இங்க பேசுகிறான், வித்யா வீரப்பனை ஆதரித்து இங்க பேசுகிறான் என்று ஒரு தாள் சுவரொட்டி ஒட்டி இருந்தால் இந்த இடம் ஸ்தம்பிச்சு போயிருக்கும். அது காசு கொடுக்கணும். சொந்த கட்சிக்காரனுக்கு காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவான். இது ஒரு கட்சி கட்டா, நாங்க பெரிய கட்சி, நீங்க பெரிய கட்சி. என்னடா உங்க நேர்மை வெங்காயம். 75 வருஷமா ஒரு கட்சி உதயசூரியன், 56 வருஷமா ஒரு கட்சி ரெட்டலை. நேத்து எனக்கு ஒரு சின்ன மைக்கு, 2 பேரும் ஒன்னா சண்டை பண்ணோம்னா கோழைகளா. ஏன்னா என்ன நேர்மை, என்ன சனநாயகத்தில் சம வாய்ப்பு. வாங்கடா சிங்கம்னா, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னத்தை வச்சுக்கிட்டு சந்திப்போம். யாரு பெரிய கட்சி? வா 40 தொகுதியில் தனிச்சு போடு. அப்ப யாரு பெரிய கட்சின்னு தெரிஞ்சிடும்ல. இந்த அடுத்த முதுகுக்கு பின்னாடி நின்றுட்டு வாடா பார்த்துக்குருவோம், டேய் வாடா அப்படின்னா இவங்க எப்படி தெரியுமில்ல, புலி வருது ஓடியாங்க, நான் கீழே படுத்துக்கிறேன், எல்லாரும் மேலே ஏறி படுங்க. இதுதான் அந்த கூட்டணி கோஷ்டி. நாங்க ஏன் புலி வருது கத்த மாட்டோம், ஏன்னா புலியே நாங்க தான். நாங்க அவன் புலி வருதுன்னு பாய்ந்து கத்துறதா எங்களை பார்த்துட்டான். நம்பணும், ஒரு தலைவன் என்றால் தன்னையே கரைத்து கொண்டு உப்பிலே சுவை, தண்ணீரிலே சுவையை கொடுக்கும் சர்க்கரை போல, உப்பை போல இருக்கணும். தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை பாய்ச்சுகிற மெழுகுபர்த்தி போல இருக்கணும். தன் உடலை எரித்து அப்படியே உலகத்துக்கு வெளிச்சம் தர மாதிரி அப்படி இருக்கணும் தலைவன். அப்படி இருந்த தலைவன் யாரு? எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன். மக்களுக்காக போராடுகிறவன் தலைவன், மக்களை போராட தயார் செய்கிறவன் புரட்சியாளன். இந்த நிலத்திலே மக்களுக்காக போராடிய தலைவனாகவும் போராட தயார் செய்த தலைவனாகவும் இருந்தவன் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான். நம் இனத்திலே மக்களுக்காக போராடுகிற தலைவனாகவும் போராட தயார் செய்கிற புரட்சியாளனாகவும் இருந்தவன் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள்தான். அவன் போராடுவான், போராடவும் தயார் செய்வான். நான் இருக்கேன் இன்னைக்கு கேட்பேன், நான் போயிட்டா இன்னொருத்தன் வருவான். யாரு கேட்பா? நீ தயாராயிக்க. தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தமே இல்லை, செத்து போகலாம். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். இதான் டார்வின் கோட்பாடு. உன்னை தகுதி உள்ளவனாக ஆக்கிக்கொள். ஒரே வழிதான் இருக்கிறது, மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்திக் கொள். எல்லா துயரங்களுக்கும் சீமான் வர வேண்டும். வீடை இடிக்கிறான் ஓடிவா, மண்ணை அள்ளுகிறான் ஓடிவா, மலையை வெட்டுகிறான் ஓடிவா. 40,000 பேர் ஆசிரியர் பயிற்சி தேர்வு எழுதி வெற்றி அடைஞ்சு விட்டு வேலை இல்லாமல் நிற்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள் எத்தனை ஆயிரம் பேர் வேலையின்றி நிற்கிறார்கள். சரி வேலை செய்கிறோம், சம ஊதியம் கொடுங்கள், எத்தனை பேர்? இந்த விவசாயி ஆசிரியர்லாம் வீதியில் வந்து போராடிட்டு அது நாடாடாது, கர்மம், கேவலம். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிதாக ஒரு சமூகத்தை படைப்பதான் புரட்சி. புரட்சியாளர் பகத்சிங் சொன்னது. அவன் தத்துவத்தை உள்வாங்கி நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் முற்றுமுழுதாக இந்த சமூகத்தை தகர்த்து புதிய ஒரு சமூகம் படைப்போம். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல நாங்கள். அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புதிதாக ஒரு கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், பேரன்போண்டு நாங்கள் காதலித்து நிற்கிற என் அன்பு மக்கள், என் அரும்பு தம்பி தங்கிகள், உலகத்தில் யார் என்னை பார்த்தாலும் தமிழின மக்கள், எங்கு புலம்பெயர்ந்து வாழ்ந்த மக்கள், என்னை பெற்ற தந்தையர், அவர்கள் வயதை ஒத்த என் பெரியவர்கள் எல்லாம் என்னை பார்க்கும்போது உன்னைத்தான் நம்பி நிற்கிறோம், கடைசி நம்பிக்கையா உன்னை பார்க்கிறோம் என்று சொல்லும்போது நொறுங்கி போவேன். அதே வார்த்தையை உங்களிடத்தில் சொல்கிறேன். என் நம்பு தங்கையிலே, எல்லோரும் என்னை நம்புவதாக சொல்கிறார்கள், நான் உங்களை நம்பித்தான் இந்த களத்திலே நிற்கிறேன். தன்னலமற்று தற்சோர்வின்றி பிணக்கின்றி இணக்கமாக நின்று போராடி வென்று விடுங்கள். இல்லை என்றால் நமக்கென்று எதுவுமே இருக்காது. உன் மொழி இல்லை,
உன் கலை இலக்கிய பண்பாடு இல்லை, உன் தொன்று தொட்ட வழிபாடு இல்லை, வேளாண்மை இல்லை, உன் நிலத்தில் வளம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, உனக்குன்னு எதுவுமே இல்லை. இதையெல்லாம் மீட்க காக்க உன்ட்ட அதிகாரமும் இல்லை, அதிகாரமும் இல்லை. உன்ட்ட என்ன இருக்கு? ஒரே ஒரு வழி இருக்கு, இதையெல்லாம் மீட்க. இந்த தேர்தலை சரியான வாய்ப்பாக பயன்படுத்தி வென்றுவிடு, வென்றுவிடு. உன்னை துரத்தி வாட்டி வதைத்த துயர துன்பங்களை கொன்றுவிடு. இதை தவிர வழி கிடையாது. இங்க பார், இவர்களுடைய அணுகுமுறை கவனி. ஐயா சுகீசிவம் பேசுகிறார். என் அன்பு உடன் பிறந்தவர்களே, என்னரும் பெற்றோர்களே, அருமையாக சொல்லியிருக்கிறார். காட்டுக்குள் ஒரு சிங்கம் எனக்கு சாப்பிட எதையாவது கொண்டு வா என்று நரியிடத்தில் சொல்லிவிட்டது. நம்ம ஏதாவது கொண்டு வரல, நரி நம்மளை சாப்பிட்டோம்னு நரி பயப்படுது. உடனே போய் ஒரு பாவம் ஒரு கழுதை நிக்குது, அந்த கழுதையை கூட்டிட்டு வருது. அந்த கழுதை எந்த கழுதை? இந்த கழுதைகள் தான் கூட்டிட்டு வருது. கூட்டிட்டு வந்தோடனே உன்னைய ராஜா காட்டுக்கு இருந்து சிங்கம் உன்னை காட்டுக்கு இளவரசராக்க போறாராம், அதனால நீ வருவியான் அப்படின்னோடனே, அப்படியா? கழுதை ஆசைப்பட்டு போகுது. போனவொடனே சிங்கம் பசியில ஒரே பாய்ச்சலா பாஞ்சிருது. பாய்ச்சல 2 காதும் பிஞ்சு போயிருது. தப்பிச்சா போதும்னு கழுதை ஓடுது தெரிச்சு. சிங்கம் கோவப்பட்டு போய் இழுத்துட்டு வா, போய் அந்த கழுதை பிடிச்சிட்டு வா அப்படின்னோடனே நரி மழுது, ஐயா என்ன அறிவு கட்டு இப்படி பண்ணிவிட்ட? சே ராஜா கோவத்தில் இருக்காரு. இங்க பாரு, காது அந்து போச்சே, நான் என்ன பண்றது அப்படின்னா, அடச்சி நீ இளவரசர் பட்டம் சுட்டும் போது கீழே வைக்கும்போது காது இடையரா இருக்கும்ல, இடைஞ்சலா இருக்கும்ல, அதுக்காக தான் அந்த காதை பிச்சு விட்டாரு அவரு. வா அப்படின்னோடனே, அப்படியா? ஐயோ இது தெரியாம வந்துட்டனே. யாரு? நம்ம தான் இந்த ஸ்டாலின், இந்த ஐயா எடப்பாடி, இந்த மோடி ஐயா, இந்த ராகுல் காந்தி ஐயா, இதெல்லாம் சொல்றத கேட்டு நம்மள பட்டம் சுட்ட போறாங்க ஐயோ அப்படின்னு. எங்க அப்பத்தா சின்ன வயசுல எப்பே நல்லா படுத்து தூங்கு, பணியாரம் மழை பெய்யும்னு பணியாரம் பெய்யும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கதை தான் இது. மறுபடி கழுத போகுது. போனோடனே பாய போகும்போது தப்பிச்சு, ஆகா மறுபடியும் கொல்ல போதுன்னு ஓடும்போது தப்பு நடிச்சுதான் பின்னாடி வாழை பிடிச்சிருச்சு. வாழை பிடிச்சி கடிச்சு தின்னுருச்சு. கழுத தப்பிச்சா ஒரு காட்டுக்குள்ள கத்திக்கிட்டு ஓடுது. நரி பின்னாடியே போய், என்னென்ன சீச்சி, உனக்கு என்ன சொன்னாலும் புத்தி வராது இருக்க, உனக்கு அறிவே இருக்காது போல் இருக்க, என்ன நீ இப்படி பிடிச்சிக்க, இந்த வாழை துண்டாய் பிடிச்சி வாழை கடிச்சு பிடிச்சா அப்படின்னு. அட பைத்தியக்கார கழுதைய, நீ அந்த பதவி நாற்காலி பட்டம் சுட்டும் போது இளவரசர் நாற்காலியில் உட்காரும் போது வால் இடையூறா இருக்கும்ல, அதுக்குதான் அந்த வாழை கடிச்சு தின்றுச்சு அப்படின்னு. அப்படியா 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 அப்படின்னு. இந்த காதை கடிக்கும் போதும் வாழை கடிக்கும் போதும் எச்சரிக்காத இந்த கழுதை மறுபடி பட்டம் சுட்ட போறாங்கன்னு போய் சிங்கத்தின் பசிக்கு கரியாகி போன மாதிரி நம்ம நாங்க உங்களுக்கு வந்தா வேலை தருவோம், அண்டா தருவோம், மிச்சிருவோம், குண்டா தருவோம், இவங்க இப்படியோ ஒவ்வொரு காலம் சொல்றத நம்பி கடைசியா கழுத கதை ஆக போற. பாத்துக்க நீ இவங்க பேச்ச நம்பாத. ஓட்டுக்கு காசு வாங்குறதெல்லாம் நிறுத்து. போ, அண்ணன் பேச்ச கேட்டு வீட்டுல படுக்காத. போனை போடு. எத்தனை 500 பேர் வச்சிருக்கியா? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல போடு. மைக் சின்னதை போட்டு எல்லாருக்கும் ஓட்ட போட சொல்லு. உன் நண்பன் கூட படிச்சவனை அழைச்சி பேசு. அம்மாவுக்கு பேசு, அத்தைக்கு பேசு, மாமாவுக்கு பேசு, சித்திக்கு பேசு, சின்னம்மாவுக்கு பேசு. போடு, எங்க அக்காவுக்கு போடு, என் தங்கச்சிக்கு போடு, எங்க ஐயா மக வித்யாராணிக்கு போடு. ஓட்ட போடு, மைக் சின்னத்துல போடு, எல்லா பயிலும் சுடுகாட்டுல போடு, எங்களை இந்திய நாடாளுமன்றத்தில் அனுப்ப போடு, திருப்பி போடு.